மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபார்த்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः துன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்கபத்ரஸ்தனோ பனிஷதை காயந்தி யம் சாமகாம் ध्यानावस्थितदत्तरेण मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुराणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 11ஆம் அத்தியாயமான விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனனுடைய அர்ஜுனன் வேண்டுகோளை கூறுகின்றான். அதாவது முதல் ஸ்லோகத்தில் முதல் 6 அத்தியாயத்தினுடைய சாரத்தை அர்ஜுனன் கூறுகின்றான் பகவானிடம். அதாவது எனக்கு அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு என் சோக மோகங்களை நீக்குவதற்காக பரம புருஷார்த்த சாதனையாக உள்ள மிகவும் இரகசியமான பகுதியுடையவர்களுக்கு, குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் அத்தியாத்மா என்ற பெயரை உடைய ஒருவிதமான அறிவான எனக்கு நீங்கள் கூறினீர்கள். அதாவது ஆத்ம அனாத்ம விஷயத்தை பற்றி உங்களால் எனக்கு சொல்லப்பட்டது. அதனால் என்னுடைய மோகமானது இன்றே தீர்ந்துவிட்டது என்று அர்ஜுனன் தன்னுடைய மனநிலையை, அல்லது 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 6ஆம் அத்தியாயம் வரை தன்னுடைய மனநிலையை அவன் கூறுகின்றான். இந்த 7 to 9 அத்தியாயத்தில் அந்த ஈஸ்வரனை பற்றிய அறிவை பற்றியும் நீங்கள் கூறினீர்கள். அதாவது பகவான் கடவுளுடைய அறிவை பற்றியும் நீங்கள் கூறினீர்கள். ஆனால் அதை நான் அந்த வாக்கியத்தை எனக்கு அமிர்தம் போல இருந்தது என்று அர்ஜுனன் கூறி, அந்த அர்ஜுனன் இந்த 7லிருந்து 10ஆம் அத்தியாயம் வரை 2ஆம் ஸ்லோகத்தில் சாரத்தை கூறுகின்றான். அதாவது முதல் ஸ்லோகத்தில் 1லிருந்து 6 அத்தியாயம் வரை முதல் ஸ்லோகத்தினுடைய சாரத்தை சொன்னான். 2ஆம் ஸ்லோகத்தில் 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரை தத்பத விசாரத்தை அவன் கூறுகின்றான். இது அர்த்தம். என்ன கூறுகின்றான்? பவாப்யயௌஹி பூதானாம். பவாப்யயௌ, யயௌனா இப்பொழுது, பவனா பிரளயம், பூதானாம் எல்லா ஜீவராசியினுடைய பிரளயம், எல்லா ஜீவராசிகளிடமும் யாரிடமிருந்து உற்பத்தியானதோ, எதில் லயமடைகின்றதோ, எல்லா ஜீவராசிகளுடைய சிருஷ்டி ஸ்திதி காரணமாக இருக்கின்ற ஈஸ்வர தத்துவத்தை பற்றி விஸ்தரசோ மயா, என்னிடம் அந்த தத்பத விசாரமானது விஸ்தரசோ மயா ஸ்ருதவுனா கேட்கப்பட்டது. எல்லா ஜீவராசியினுடைய பிறப்பு இறப்பு லயம் அல்லது ஈஸ்வர தத்துவமானது என்னால் விஸ்தர மிகவும் விளக்கமாக கேட்கப்பட்டது. இந்த முதல் வரி தது பத விசாரகன்னு சொல்லுவாங்க. முதல் ஸ்லோகம் முதல் 6 அத்தியாயம்
கோம்பத விசாரக. இதில் 2வது வரியில் பகவான் வர்ணனை செய்கின்றான். கமல பக்தராக, தாமரை இதழ்கள் போல கண்களை உடையவரேன்னு அர்த்தம். அதாவது சில கண்களை பார்த்தா கோபம், குரோதம், காமம் எதிர்பார்க்கின்ற கண்களாக இருக்கும். ஆனால் பகவானுடைய அல்லது குருவினுடைய கண்கள் தாமரை இதழ்கள் போல மென்மையாக, அழகாக, பார்ப்பதற்கு இதமாக, கருணை கொள்கின்ற அருளாக இருக்கு. அதே கைவினை நேரத்தில் சொல்லுவான், நின்னது சொன்னது கேட்பாயாகில் நின்னது கருணையாலே நீ என்னை ஆளலாமே. நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு நான் கேட்காட்டி உங்கள் கருணையால் எனக்கு நீங்கள் சொல்லுங்க என்பது போல் அந்த குருவானவர் கருணை கடல். அதனால் அர்ஜுனன் சொல்கிறான், ஈஸ்வரனுடைய உபூதியை பற்றி, உங்களுடைய மாயா சக்தியினுடைய பற்றி, ஐஸ்வர்யத்தை பற்றி என்னால் கேட்கப்பட்டது. உங்களுடைய சகல ஐஸ்வர்யங்களை பற்றியும் என்னால் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? ரெஃபர் 1வது அத்தியாயம் இருந்து 10வது அத்தியாயம் வரை நான் சிரவணம் செய்தேன் அர்த்தம். எதை பற்றி சிரவணம் செய்தேன்? அது கோம்பத விசாரத்தை நான் உங்களிடமிருந்து சிரவணம் செய்தேன். மகாவாக்கிய விசாரம். அந்த வாக்கியம், அந்த சென்டென்ஸ் எப்படிப்பட்டது? அவ்யயம், மாறாதது, அழியாதது. சொல்றார், அவ்யயம் அழியாதது, அது மட்டுமல்ல அளவிட முடியாதது என்று அர்த்தம். ஆகையினால இந்த 3வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகம் விஸ்வரூப தரிசனத்தை காண நான் விரும்புகின்றேன். நல்லா கேட்டேன், காதால நான் கேட்டேன், இப்போ கண்ணால் நான் பார்க்க வேண்டும் என்பது 3-4 ஸ்லோகத்தினுடைய பகவானோட உபதேசத்தை கூறுகிறார்கள். என்ன கூறுகின்றான்? பரமேஸ்வர, ஏ பரமேஸ்வரரே, ஈஸ்வரரே, இந்த இப்படிப்பட்ட இதை பற்றி நீங்கள் கூறினீர்கள். நான் அதை ஈஸ்வர தரிசனத்தை, உங்களுடைய உலகத்துக்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் என்ற உங்களுடைய தரிசனத்தை நான் கண்களால் நேரடியாக பார்க்க விரும்புகின்றேன் என்று அர்ஜுனன் கூறி பகவானிடம் 4வது ஸ்லோகத்தில் விண்ணப்பம் செய்கின்றான். நம்ம ஆசை நிறையா இருக்கும், ஆனால் நமக்கு தகுதி இருக்காது. தகுதி இல்லாமல் ஆசைப்பட்டால் அது கடினம். அதனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், எனக்கு நீங்கள் தகுதி இருந்தால் நீங்கள் எனக்கு உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுங்கள். மன்மேசே ஹிருதி தத் சத்தியம் மயா கிருத்தும் நிதி யோகேஸ்வர ததோ மே பிரியம் தரிசையாம் அவ்யயம். உங்களுடைய தரிசனத்தை, அதாவது விஸ்வரூப தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன். எனக்கு நீங்கள் தகுதி இருந்தால் எனக்கு நீங்கள் கூறுங்கள் என்று 5வது ஸ்லோகத்திலிருந்து முதல் 3-4 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய விண்ணப்பமானது வருகின்றது. அதாவது ஆசை நிறையா இருக்கலாம், ஆனால் தகுதி வேணுமே. அந்த தகுதியை நம்ம சொல்லக்கூடாது, குருதான் சொல்லணும். ஆகையினால எனக்கு தகுதி இல்லை என்றால் நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தை சிரவணம் செய்தாலும் எனக்கு புரியாது. ஆகையினால எனக்கு நீங்கள் தகுதியை கொடுங்கள் என்று அர்த்தம்.
குருட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கு, ஆசை இருந்தால் மட்டும் போதாது, எனக்கு தகுதி இருந்தால் கொடுங்க என்று கூறுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இறைவா எனக்கு தகுதி இருந்தால் கூறுங்கள், எனக்கு தகுதி இல்லாவிட்டால் எனக்கு அந்த தகுதியை கொடுங்கள். அதே என்னுடைய சாரம். எனக்கு நீங்கள் தகுதியை கொடுங்க. அப்படி தகுதி இல்லைன்னு சொன்னால் அதை புரியக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய தகுதியை எனக்கு கொடுங்கள் என்று அர்ஜுனன் பகவானிடம் பிரார்த்தனை செய்வது போல இருக்கான். அதே என்னுடைய சாரம். பார்ப்பதற்கு பகவான் என்ன சொல்கிறார், பகவானே குரு மாதிரி நடந்துக்கிறார். பகவான் வந்து உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தகுதியை கொடுத்தால் அர்ஜுனனுக்கு கவலை வந்துடும், இன்ஃபிராரிட்டி, தாழ்வு மனப்பயமானது வந்துடும். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, உனக்கு தகுதி இருக்கிறது, நான் விஸ்வரூப தரிசனத்தை உனக்கு காட்டுகின்றேன் பார் என்று ஆజ్ఞை செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். 5 ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரை அர்ஜுனுடைய விண்ணப்பத்தை பகவான் ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு பகவான் தகுதியை கொடுக்கின்றார். அது என்னுடைய காரம். ஆகையினால நம்ம இறைவனிடம் வேண்டுவது, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் நீ கொடுக்கணும் என்ற அவசியமில்லை, நான் ஆசைப்படுகின்றேன், அதற்குரிய தகுதியை எனக்கு கொடுக்க வேண்டும் அர்த்தம். அதே ஒரு விளக்காசிரியர் ஒரு சுவாமி சொல்லுவார், ஒருத்தனை ஒரு அழிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அந்த பணத்தை எப்படி கையாளணுங்கிற அறிவை கொடுக்க மாட்டார். அப்படி அறிவை கொடுக்காம, பக்குவம் இல்லாமல் பணத்தை கொடுத்தால் அந்த பணமே அவனை அழித்துவிடும். ஒருவனுக்கு தகுதி இல்லாமல், பக்குவம் இல்லாமல் அவனுக்கு புகழோ பதவியை கொடுத்தால் அந்த புகழோ பதவியே அவனை அழித்துவிடும். அதனால் பகவானிடம் நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ அதற்கு மிக்க நன்றி, அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற எனக்கு தகுதியை கொடுக்க வேண்டும். நீ எதையெல்லாம் கொடுக்கவில்லையோ அதற்கும் நன்றி, அதை எப்படி கையாள கூடாது, வேண்டாம் என்று புரிகின்ற மனநிலையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றார். இந்த விவேகானந்தர் வந்து பகவானிடம் பிரார்த்தனை பற்றி சொல்வார். எனக்கு விவேகத்தையும் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுங்கள், எனக்கு பக்குவத்தை கொடுங்கள்னு பிரார்த்தனை செய்யன்னு சொல்வார். விவேகானந்தருடைய பொன்மொழிகளில் வரும், பகவானே எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பக்குவத்தையும் கொடுக்க வேண்டும், எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது, எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும், கொடுத்ததை பாதுகாப்பதற்கு உரிய, கையாளுவதற்குரிய தகுதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல பகவான், ஆகையினால நம்ம வாழ்க்கை, சொற்கள், செயல்கள் அனைத்தும் மன பக்குவத்தை பொறுத்துதான் இது அமைகின்றது. இதனுடைய சாரம். அதனால் பகவான் இந்த 5வது ஸ்லோகத்தில் என்னுடைய ரூபத்தை பார், வேறுபட்ட உருவத்தை, விதவிதமான தன்மைகளை உடைய என்னுடைய மாயா சக்தியாக ரூபத்தை நீ பார் என்று பகவான் ஏற்றுக்கொள்கின்றார்.
6வது ஸ்லோகத்தில் நான் பார்த்தோம், பகவான் பகவான் என்னுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருணங்கள் வேறுபட்ட உருவங்களை பார், ஆதித்யர்களையும் வசுக்களையும் மருத் முனிவர்களையும் அஸ்வினோ முதலிய தேவர்களையும் நீ பார் என்பது பகவானுடைய கருத்து. மீண்டும் 7வது ஸ்லோகத்தில் பகவான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்றார். நம்ம பார்ப்போம். 7வது ஸ்லோகம். இகை கஷ்டம் ஜகத் கிருஷ்ணம், இகை கஷ்டம் ஜகத் கிருஷ்ணம், பக்யாத்ம சகராச்சரம் பஷ்யாத்யாசகராச்சரம், மம தேஹே குடா ஏசஹ மம தேவே குடா ஏசக, யஸ்யான்யக்ருஷ்டு நிச்சசீம் யஸ்யான்யக்ருஷ்டு நிச்சசி. இக இப்பொழுதே. ஸ்லோகத்தினுடைய சாரம், அதாவது 5 to 8 பகவானுடைய தரிசனம். அர்ஜுனுடைய விஸ்வரூப தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு பகவான் தரிசனம் செய்கின்றார். மிக இப்பொழுதே, இந்த இடத்திலேயே, இப்பொழுதே, இதன இந்த இந்த இடத்திலேயே, பஷ்யனா இப்பொழுதே, அத்திய இந்த, இக இந்த இடத்திலேயே, கிருஷ்ணம் முழுமையான ஜகத் உலகத்தை, இந்த இடத்திலேயே முழுமையான உலகத்தை, என்ன, ஏகஸ்தம் என்னுடைய ஒரே உடலில் அல்லது ஒரே இடத்தில் நீ பார். எப்படிப்பட்ட இடம்? தச அச்சரம். கரம்னா பரமம், உயர்ந்த, அச்சரம் ஜடமான, ஜடமானதும் அச்சரமானதுமாக உள்ள இந்த உலகை நீ பார். உயிரினமாகவும் ஜடமாகவும் உள்ள நீ உலகை நீ பார். எப்படி, எங்கு நீ பார்க்க வேண்டும்? மம தேஹே என்னுடைய உடலில், என்னுடைய உடலில் நீ இதை பார். எங்கு பார்க்க வேண்டும்? மம தேஹே. குடா ஏசக அனைத்தையும் ஒன்றாக என்னுடைய உடலில் இருக்கப் போகின்றது. நீ சேர்ந்து ஓரிடத்தில் நீ பார். எத்தான் அந்நிய கிருஷ்டும் இச்சசி. ஏ அர்ஜுனா, அனைத்தும் என்னுடைய உடலில் அனைத்தையும் நீ பார்க்க போகின்றாய் சொல்றார். எப்படி டிவியில், ஒரே டிவியில் அனைத்து உலகத்தையும் நாம் பார்க்கின்றோமோ, எப்படி கண்ணை மூடி நாம் பார்த்த அனைத்து உலகத்தையும் பார்க்கின்றோமோ அப்படி என்று பகவான் சொல்றார். வேறு எதையாவது, அது மட்டுமல்ல, எத்தா அந்நிய திருஷ்டு மிக்கசி, வேறு எதையாவது நீ பார்க்க விரும்பினாலும் அதையும் பார். வேறு ஏதாவது நீ பார்ப்பதற்கு விரும்பினாலும் நீ அதையும் பார்க்க வேண்டும் என்றார். அந்த 7வது ஸ்லோகத்துடைய சாரம், இப்பொழுதே இந்த நேரத்திலேயே என்னுடைய உடலில் நீ பார். ஏதாவது அர்ஜுனுடைய மனதில், நீ மனசில் என்ன நினைக்கிறையோ அதையும் பாருங்கிறார். அர்ஜுனுடைய மனதில் என்ன இருந்துச்சு? நாம் வெற்றி அடைவது சிறந்ததா அல்லது நாம் தோல்வி அடைவது சிறந்ததா என்பது அர்ஜுனுடைய மனதில் இருந்துச்சு. அதை நீ பார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பீஷ்மர், துரோணர், பிரமுகதக எல்லாமே துரியோதனன் முதலியவர்கள் என்னுடைய உடலுக்குள்